வாரும் இயேசுநாதா, வாரும் இயேசுநாதா, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இயேசுநாதா, வாரும் இறைவனே, வாரும் இறைவனே, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இறைவனே, வாரும் இறையாவியே, வாரும் இறையாவியே, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ, இயேசுவே, உங்க அன்பு தான் எங்க உணவு. அன்பு வாழ அனைத்தும் இழந்த அன்பர் இயேசு விருந்திது. அன்பு வாழ்வை தேடும் மாந்தர் அருந்தி மகிழும் விருந்திது. அன்பு வாழ அனைத்தும் இழந்த அன்பர் இயேசு விருந்திது. அன்பு வாழ்வை தேடும் மாந்தர் அருந்தி மகிழும் விருந்திது. இதயம் அன்பால் இயங்கவே, இரக்கம் அதனில் சுரக்கவே, பரிவு பார்வைகள் பரவவே, பகிர்வு அதனில் வளரவே, அமைதி அகந்தனை ஆளவே, ஆற்றல் வழங்கும் விருந்திது. அமைதி அகந்தனையாளவே, ஆற்றல் வழங்கும் விருந்திது. இந்த விருந்தில் வருக வருகவே, விருந்தாய் வாழ்க, வாழ்கவே. இந்த விருந்தில் வருக வருகவே, விருந்தாய் வாழ்க வாழ்கவே. அடிமைத்தனங்கள் அகலவே, அறங்கள் அதனில் சிறக்கவே, நன்மை எங்கும் ஓங்கவே, நலன்கள் அதனில் நிறையவே, நீதி நேயம் நிலைக்கவே, நீங்கா உறவின் விருந்திது. நீதி நேயம் நிலைக்கவே, நீங்கா உறவின் விருந்திது. இந்த விருந்தில் வருக வருகவே, விருந்தாய் வாழ்க,
இழந்த அன்பர் இயேசு விருந்திது. அன்பு வாழ்வை தேடும் மாந்தர் அருந்தி மகிழும் விருந்திது. அன்பு வாழ அனைத்தும் இழந்த அன்பர் இயேசு விருந்திது. அன்பு வாழ்வை தேடும் மாந்தர் அருந்தி மகிழும் விருந்திது. யோவான் நற்செய்தி அலகு 3 இறை சொற்றொடர்கள் 7 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். நிக்கதேம் அவரை பார்த்து, இது எப்படி நிகழ முடியும் என்று கேட்டார். அதற்கு இயேசு கூறியது, நீர் இஸ்ரவேல் மக்களிடையே போதகராயிருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே. எங்களுக்கு தெரிந்ததை பற்றியே பேசுகிறோம், நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகர்கிறோம். எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாக உமக்கு சொல்கிறேன். மண்ணுலகு சார்ந்தவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால் விண்ணுலகு சார்ந்தவை பற்றி சொல்லும்போது எப்படி நம்ப போகிறீர்கள்? விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியின் கடைசி வரிகளில் இயேசு நிலையான வாழ்வை பற்றி பேசுகிறார். எப்படி நிலையான வாழ்வை எப்படி புரிஞ்சுக்கிறது, அதனால் என்ன, எப்படி ஆராய்வது, ஒருவர் நிலையான வாழ்விற்கு எப்படி நுழைவது, நிலையான வாழ்வு எப்படி ஒருவருக்கு அமையும், இது எப்படி இருக்கும், இதை நம்மால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியுமா? இவ்வாறு பல கேள்விகள் நிலையான வாழ்வை பற்றி எழுவது இயல்புதான். போயிட்டு வந்தாலே தெரியும் எப்படி இருக்குன்னு. அதனால தான் இவ்வளோ கேள்விகள் நமக்குள்ளே. அதனால் எது கிடைக்குதோ தின்னுவோம், எது கிடைக்குதோ பேசுவோம், எப்படி வாழ முடியுமோ வாழ்த்துறோம்னு நினச்சிடுறாங்க. நிலையான வாழ்வு என்பது நமது கற்பனை கேட்டாத ஒன்று. அதை பற்றி பேசுவது அர்த்தம் பற்றி என்று கூட சொல்லுகின்றவர்களும் உண்டு. ஏனென்றால் அதை பற்றி எண்ணுவதற்கே நம்மால் முடியாத போது எப்படி அதை ஆராய முடியும்? ஏஐ கூட இது ஆராய முடியுமான்னு எனக்கு தெரியலை. ஒருவேளை அதுக்குள்ள இலக்கணங்கள் சொல்லுமா இருக்கும். அப்படியானால் நிலையான வாழ்வு என்று இயேசு கூறுகிறதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? நிலையான வாழ்வு என்பது ஒரு உறவு நிலை. இறை, மனித, அயலார், இயற்கை உறவு நிலை. இதில் நம்ம 4 பேருமே சந்தோஷமாக இருக்கிறோம் நம்முடைய உறவில். அப்படின்னா அதுதான் நிலையான வாழ்வாக இருக்குமோ என்று தோன்றுகிறது. நாம் நிலையான வாழ்வை பெற்றுக்கொண்டோம் என்றால் நமது பார்வை மாற்றம் பெறும், நமது சிந்தனை பருந்துபட்டதாக மாறும். உறவு என்கிற குறிப்பிட்ட வட்டத்திற்குள்ளாக நாம் இப்போது இருப்பது போல அடைந்து கிடப்பதில்லை. இப்போது நமக்கு இருப்பது போல எதிர்மறையான சிந்தனைகள், கருத்துக்கள் இருப்பதில்லை. அனைவரையும் சமமாக பாவிக்கின்ற எண்ணம் நமக்குள் தோன்றும். நமக்கு எதிரிகளே இருக்காது, நாம் யாரையும் எதிரிகளாக பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட பார்வையை பெறுவதுதான் நிலையான வாழ்வு. இது எங்கே இருக்கும், எப்படி இருக்கும், செத்த பிறகு இருக்குமா? அது கேட்டோம்னா நாம் இறந்த பிறகுதான் நிலையான வாழ்வு பெற வேண்டும் என்பதில்லை. உயிரோடு வாழுகிற போதே நிலையான வாழ்விற்குள்ளாக நுழைய முற்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய அழைப்பு. நமது சிந்தனை, நம்முடைய உறவு, நம்முடைய சொல்லு, நம்முடைய செயல் பருந்துபட்டதாக இருக்க வேண்டும். எல்லா உயிரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்கிற எண்ணம் நமக்குள்ளாக குடிகொள்ள வேண்டும். இன்னொரு நேற்றைய நற்செய்தி வாசகத்துடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைய வாசகம் அமைந்திருக்கிறது. பாருங்க, நிக்கதேமுடன் உரையாடல் நடத்திய இறைமகன் இயேசு அவருக்கு புதுப்பிறப்பு பற்றிய போதனையை தொடர்ந்து வழங்குகிறார். புதுப்பிறப்படைந்த மக்கள் எவ்வாறு வாழ்கிறார்கள் என்று விளக்குகிறார். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை கேட்கிறது, ஆனால் எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கே செல்கிறது என்றும் தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்கிறார் ஆண்டவர். காற்று கட்டுப்பாடற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதுபோலவே தூய ஆவியால் பிறக்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றவர்களாக வாழ்வர். பாவம், நோய், சாவு போன்ற எதுவும் ஆவியால் பிறக்கின்றவர்களை தடை செய்ய இயலாது. ஏனெனில் தூய ஆவியானவர் ஆற்றல் மிக்கவர், வல்லமை தருகின்றவர். எனவே மண்ணுலகு சார்ந்தவை எதுவும் ஆவியால்
பிறப்பவர்களை தடை செய்யாது அவர்கள் விண்ணுலகு சார்ந்தவர்களாக வாழ்வர் என்கிறார் ஆண்டவர். இந்த பாஸ்கா காலத்தில் நாமும் முடிந்த வரைக்கும் மண்ணுலகு சார்ந்த அப்படின்னா சுயநல காரியங்கள், இதான் மண்ணுலகு. மண்ணுலகுனாலே சுயநலம் தான் என்று நினைப்பார்கள். ஒரு சில காரியங்களை தவிர்த்தோம் என்று சொன்னார். எனவே மண்ணுலகு சார்ந்து வாழாமல் விண்ணுலகு, அதெல்லாம் விளிம்பியங்கள், இறை விளிம்பியங்கள், நிலைப்பாடு, உறுதிப்பாடு, செயல்பாடுகள், இவைகள் சார்ந்தவர்களாக வாழவும் தூய ஆவியில் புதுப்பிறப்படைந்து விடுதலை அனுபவ பெறவும் உயிர்த்த இயேசுவிடம் மன்றாடுவோம். அது நிலை வாழ்வை தரும். ஆமென். மன்றாடுவோமாக. உயிர்த்த மாட்சியின் ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம். எங்களை புதுப்பிறப்படைந்தவர்களாக மாற்றும். உமது தூய ஆவியால் எங்களை நிரப்பும். விடுதலை அனுபவத்தை எங்களுக்கு தாரும். உயிர்ப்பின் மாட்சியில் எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. ஆமென். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உடனிருந்து பலம் தாருமே. மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே.
இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ, உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ, துயர் போக்கி துணையாக வா. மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள்வரம் வேண்டினோ. உம் புகழ் நிதம் பாடவே, உமது அருள்வரம் வேண்டினோ. உம் புகழ் நிதம் பாடவே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.
நற்கருணை நாதரிலே நம்பிக்கை கொண்டீர் நன்மைகளின் நாயகனே அந்தோணியாரே. நற்கருணை நாதரிலே நம்பிக்கை கொண்டீர் நன்மைகளின் நாயகனே அந்தோணியாரே. பாச பகிர்விரையே பண்பாய் கொண்டவரே. பாச பகிர்விரையே பண்பாய் கொண்டவரே. எம் இறை ஒளிவாய் மயிலக்கடம் நீர் இணைகின்றோம் உம்வழியில் நடத்துமையா. இறை ஒளிவாய் மயிலக்கடம் நீர் இணைகின்றோம் உம்வழியில் நடத்துமையா. கொஞ்சம் தமிழில் நாங்க பாடுகின்றோம் கொஞ்சம் எங்க கண்ணீரை பாருமையா. கொஞ்சம் தமிழில் நாங்க பாடுகின்றோம் கொஞ்சம் எங்க கண்ணீரை பாருமையா. கொல்லும் நஞ்சை சுவைத்தவரே கொஞ்சம் பேசி மகிழ்ந்தவரே. கொல்லும் நஞ்சை சுவைத்தவரே கொஞ்சம் பேசி மகிழ்ந்தவரே. கொண்டாடி கரம் கோர்த்தோம் அந்தோணியாரே. கொஞ்சம் தமிழில் நாங்க பாடுகின்றோம் கொஞ்சம் எங்க கண்ணீரை பாருமையா. கொஞ்சம் தமிழில் நாங்க பாடுகின்றோம் கொஞ்சம் எங்க கண்ணீரை பாருமையா. கொஞ்சம் தமிழில் நாங்க பாடுகின்றோம் கொஞ்சம் எங்க கண்ணீரை பாருமையா. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.